இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மோகன்லால் மலையாள உலகின் சூப்பர் ஸ்டார். சமீபத்தில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு அவரை பற்றி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவர் வந்துட்டு ரொம்ப மோசமானவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தில் அந்த இன்டர்வியூவில் அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. நடிகை சீரியல் நடிகை சாந்தி வில்லியம்ஸ், பிரபல கேமராமேன் வில்லியம்ஸோடைய மனைவி. அது ஒரே ஒரு எனக்கு சாந்தி வில்லியம்ஸில் ரொம்ப ஒரு உருக்கமான பேட்டி தான். நீங்கள் சினிமாவில் வந்து நன்றின்ற ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்கவே கூடாது. அவ்வளோ பெரிய கட்டு வீடு அது. அந்த வீட்டில் எங்கள் அம்மா வந்து எந்நேரமாக வந்து சமையல் கட்டில் தான் இருப்பாங்க. நேரம் மோகன்லால் உள்ளே வர்றாரு, சேச்சி எறா தொக்கு பண்ணுங்க, நண்டு வறுவல் செஞ்சுடுங்க, கிழங்கா மீன் குழம்பு வைங்கன்ட்டு சொல்லிவிட்டு அவர் பாட்டுன்னு சோபாவில் படுத்துப்பார். எங்கள் அம்மா அறக்க பறக்க செஞ்சு இது பண்ணுவாங்க. சாப்பிட்டு ஒரு பாட்டுன்னு போய்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் என் கணவர் இறந்த பிறகு இவங்க யாருமே வரல. குறிப்பாக மோகன்லால் என்னன்னு கூட கேட்கல. நிஜமாகவே என் பிள்ளைகளுக்கும் எனக்கு சாப்பாடு இல்லை. இந்த சமயத்தில் அவங்க வந்து ஒரு 18+ ஆக்டர்ஸ் மாதிரி இருந்த ஒரு நடிகை. அவங்க வந்து பார்த்துட்டு பதறி போகிறாங்க. வந்து சாந்தி என்ன இது கோலம் வந்து என்னென்னு அழ ஆரம்பிச்சுட்டு, இல்லை இது மாதிரி இதுவாக இருக்குன்னா கொஞ்ச நேரம் சும்மாருன்னு சொல்லி காரு டிரைவரை கூப்பிட்டு போயிட்டு மளிகை சாமான் என்னென்ன கையில் கிடைக்குதோ மளிகை சாமான் கொண்டு வந்து வீட்டில் போடுறாங்களாம். என் கணவர் இறந்துட்டு வந்து மருத்துவமனையிலேருந்து ஹைதராபாத்லேருந்து நான் கொண்டுன்னு வரேன். ஹைதராபாத்தில் தான் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. தனியால் கொண்டுகிட்டு வரேன். ரஜினி வந்து ஒரு தொகையை கொடுத்து அனுப்புறாரு. அதை தாண்டி யாருக்கிட்டையும் போய் என்னால் வந்து பிச்சை கேட்க முடியல. ஆனால் என் வீட்டு சாப்பிட்டவர்கள், என் வீட்டில் உரிமையாக இருந்தவர்கள், என் கணவர் வந்து வில்லியம்ஸ்னு கூப்பிட்டவங்க எல்லாரும் வந்து இதுக்கப்புறம் வந்து ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. லேண்ட்லைனை தூக்கி கீழே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தர் தான் மோகன்லால். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது செய்தியார் திரு செய்யார் பாலு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மோகன்லால் மலையாள உலகின் சூப்பர் ஸ்டார். ஒரு மிகப்பெரிய மரியாதை அவர் மேலே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்தது. சமீபத்தில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு அவரை பற்றி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவர் வந்துட்டு ரொம்ப மோசமானவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தில் அந்த இன்டர்வியூவில் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி அவரை வந்துட்டு டிஃபேம் பண்ணுங்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு விஷயமா, இல்லை உண்மையிலேயே கொஞ்சம் சர்ச்சைகள் இருந்த மனிதர் தானா மோகன்லால்? இல்லை, வேறு யாரும் இல்லை. நடிகை சீரியல் நடிகை சாந்தி வில்லியம்ஸ், பிரபல கேமராமேன் வில்லியம்ஸோடைய மனைவி. அவங்க ஒரு சேனல் 2 சேனல் தவிர எல்லா சேனல்லையும் வந்து மோகன்லாலை கழிவு ஊற்றுறாங்க. குறிப்பிட்டு மாற்றிலாம் கூட பேசல. ஒரே சம்பவத்தை அவங்க சொல்கிறாங்க. வந்து அதில் எந்த வித ஒரு மோட்டிவேஷனோ அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி அவரை காயப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த நேரத்தில் வந்து மோகன்லால் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அவங்க வந்து அந்த ஒரு இன்டர்வியூ நான் முழுசாகவே பார்த்தேன். அவங்க கடந்து வந்த அந்த பழைய சம்பவங்களோடு சேர்ந்து அவர்கள் எப்படி சிரமப்பட்டார்கள், அவங்க குடும்பத்திற்கு மோகன்லால் மாதிரியான அந்த சமயத்தில் இருந்த ஹீரோக்கள் எவ்வளோ உரிமையாக வந்து உள்ளே வந்து சாப்பிட்டாங்க. அதன் பிறகு அவர் கணவர் இறந்த பிறகு அந்த குடும்பமே எப்படி நிர்கதியாச்சு. அது ஒரே ஒரு எனக்கு சாந்தி வில்லியம்ஸில் ரொம்ப ஒரு உருக்கமான பேட்டி தான். நீங்கள் சினிமாவில் வந்து நன்றின்ற ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்கவே கூடாது. இந்த கை சாப்பிட்டுட்டு இந்த ஈரம் காய்வதற்குள் நன்றி வந்து மறக்கக்கூடிய முதன்மையான ஒரு துறைனா சினிமா, அதற்கடுத்து தான் அரசியல். கொஞ்சம் கூட அதில் தப்பி யாரோ ஒருத்தர் தான் அந்த நன்றியை வச்சுருப்பாங்களே கண்டி 99.9% வாய்ப்பே இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க, சாந்தி வில்லியம்ஸ் வந்து நான் கேரளாவில் ஒரு நடிகை, நான் சின்ன வயசுலேயே வந்து நடிக்க வந்தேன். அதன் பிறகு வில்லியம்ஸ் கேமராமேன் தெரியும், தமிழ்லேயும் பண்ணியிருக்காரு, இதுலேயும் பண்ணியிருக்காரு, திறமையான கேமராமேன். என்னுடைய வயதிற்கும் வில்லியம்ஸ் வயதிற்கும் வந்து ஏணி போட்டால் கூட எட்டாத அளவிற்கு அவ்வளோ வந்து வயது டிஃப்ரெண்ட் காரணம். ஆனாலும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வேறு வழியில் நான் வந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். ஒரு கட்டத்தில் அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு சொந்த படம் எடுக்க போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி அசோக் பில்லர் பக்கத்தில் அந்த காவலர் பயிற்சி பள்ளி பக்கத்தில் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 3 கிரவுண்டில் வந்து ஒரு வீடு இருந்தது. அந்த 3 கிரவுண்டு வீடோடைய பத்திரத்தை கொண்டு போய் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வச்சு, இல்லை ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் வச்சு ஒரு சொற்ப தொகையை வாங்கி அதை மீட்க முடியாமல் அப்படியே அந்த வீட்டு சுத்தமாக போயிடுச்சு. அவ்வளோ பெரிய கட்டு வீடு அது. அந்த வீட்டில் எங்கள் அம்மா வந்து எந்நேரமாக வந்து சமையல் கட்டில் தான் இருப்பாங்க. நேரம் மோகன்லால் உள்ளே வர்றாரு, சேச்சி எறா தொக்கு பண்ணுங்க, நண்டு வறுவல் செஞ்சுடுங்க, கிழங்கா மீன் குழம்பு வைங்கன்ட்டு சொல்லிவிட்டு அவர் பாட்டுன்னு சோபாவில் படுத்துப்பார். எங்கள் அம்மா அறக்க பறக்க செஞ்சு இது பண்ணுவாங்க. சாப்பிட்டு ஒரு பாட்டுன்னு போய்கிட்டே இருப்பார். இதை தவிர நிறைய பேர் வந்திருக்காங்க. ரஜினி வந்து சாப்பிடுவார், இதெல்லாம் வந்திருக்காங்க. உரிமையாக வந்து சாப்பிடுவாங்க. மலையாள ஆர்டிஸ்ட்லாம் வந்து சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் என் கணவர் இறந்த பிறகு இவங்க யாருமே வரல. குறிப்பாக மோகன்லால் என்னன்னு கூட கேட்கல, ஒரு வார்த்தை கூட கேட்கல. அது என்னென்னா, மோகன்லாலை குறிவைத்து இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு. மோகன்லால் படத்தில் இவங்க ஏதோ வாய்ப்பு கேட்டு அவர் கொடுக்கலன்னு ஒன்றும் கிடையாது. மோகன்லால் கிட்ட ஏதோ காசு கேட்டு அவர் தரலன்ற கோபத்தில் இல்லை.
பழைய சம்பவங்கள் சொல்லும் பொழுது அவங்களுடைய அந்த மனதில் ஆறாத ரணம், தீராத வலி, இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் நூல் பிடிச்ச மாதிரி எல்லா இன்டர்வியூவில் அதை சொல்லிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக சாந்தி வில்லியம்ஸோடைய இன்னொரு எனக்கு ரொம்ப சினிமாவில் எஸ்.எஸ். சந்திரன் சொன்ன மாதிரி தான் நம்ம படுத்தும் தூங்கிட்டு இருக்கும்போது கூட காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நமக்கு மாலையை போட்டுருவாங்க அப்படின்னு. அது மாதிரி சினிமாவில் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு, நம்ம சம்பாதித்த காசு, இது எல்லாம் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்து கொள்ள வேண்டும், சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு மிக சரியான உதாரணம் சாந்தி வில்லியம்ஸோடைய அந்த நேர்காணல். ஒரு கட்டத்தில் என் கேமராமேன், பெரிய கேமராமேன் எங்கள் வீட்டுக்காரர், நானும் ஒரு நடிகை நிறுத்திட்டேன். எங்களுக்கு குழந்தைங்க பிறந்தாச்சு, குடும்பத்தை பார்த்துக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் குடி அது இதுன்ட்டு எல்லாத்தையும் அழிக்கிறாரு. நாங்கள் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் அழிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இறந்து போகிறாரு, யாருமே இல்லை. அசோக் நகர்லேருந்து அவ்வளோ பெரிய வீட்டை விற்றாச்சு. ரங்கராஜபுரத்தில் ஒரு ஒன்று கொடுத்தனத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் நிஜமாகவே என் பிள்ளைகளுக்கு எனக்கு சாப்பாடு இல்லை. யாருக்கிட்டும் போய் கையெழுந்தோ எனக்கு முடியல, என்னால் உதவி கேட்க முடியல. என்ன பண்ணுறோம், ஒரு வேளை 2 வேளை 3வது வேளை ஈர துணியை நினச்சி வயிற்றில் போட்டு படுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுள்ன்றாங்க அந்த நபரை. கடவுளாக எனக்கு கடவுள் தான் தெரியுறாங்க. ஒரு அம்மன், ஒரு அம்பிகை, எது வேணாலும் சொல்லலாம். அப்படி ஒரு நபர் வராங்க. அவங்க சினிமாவில் பெரிய பிரபலம் கிடையாது, சினிமாவில் நடித்து அந்த சமயத்தில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினவும் கிடையாது. ஒன்று கேட்டால் அந்த சமயத்தில் அவங்க ஒரு 18+ ஆக்டர்ஸ் மாதிரி இருந்த ஒரு நடிகை. அது தவறாக சொல்ல, அது மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க பார்த்துட்டு பதறி போகிறாங்க. சாந்தி என்ன இது கோலம் என்னென்னு அழ ஆரம்பிச்சுட்டு, இல்லை இது மாதிரி இதுவாக இருக்குன்னா கொஞ்ச நேரம் சும்மாருன்னு சொல்லி காரு டிரைவரை கூப்பிட்டு போயிட்டு மளிகை சாமான் என்னென்ன கையில் கிடைக்குதோ மளிகை சாமான் 5-6 மூட்டை அரிசி, அப்புறம் பிரியாணி பொட்டலம், பரோட்டா. அதாவது என்ன இந்த பதட்டத்தில் இவங்க 4 நாள் சாப்பிட வேண்டிய சாப்பாடெலாம் அந்த அளவுக்கு அந்த படுத்திருந்த கோலம் அவங்கள மனசை வேறு மாதிரி பாதிச்சுட்டு கொண்டு வீட்டில் போடுறாங்களாம். 6 மாதத்துக்கு நீ பொங்கி சாப்பிட்லாம், சாப்பாடு மளிகை சாமான் எல்லாம் இருக்குது. எனக்கு என்ன எப்படி இருந்த ஆள் நீ, எப்படி வாழ்ந்த உங்கள் அம்மா அந்த கிச்சனில் நின்னாங்கன்னா வெளியே ரோட்டில் அந்த நண்டு, எறா, தொக்கு, மீன் வறுவலுடைய வாசனை ரோட்டில் போகிறவங்களுக்கு அடிக்கும். 24 hours அணையா அடுப்பு, உங்கள் வீடு அடுப்பு. அவ்வளோ ஆர்டிஸ்ட் சாப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி குழந்தைங்களோட போட்டு ஈர துணி வயிற்றில் போட்டு படுத்துருக்கீங்க. இந்த கொடுமை எங்கே நடக்கும்? அப்படி அந்த தெய்வமாக, அம்பிகையாக தனக்கு உதவி பண்ண அந்த நடிகை கேஆர் விஜயாவுடைய தங்கச்சி கேஆர் வச்சலா. இவன் என்ன சொல்கிறேன், அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான். இப்போ எங்கள் வீட்டில் உதாரணம் சொல்கிறேன், அந்த ஸ்டார் சாப்பிட்ருக்காரு, இந்த ஸ்டார் சாப்பிட்ருக்காரு, மலையாள ஸ்டார் சாப்பிட்ருக்காரு, எல்லாம் ஓகே. என் கணவர் இறந்துட்டு மருத்துவமனையிலேருந்து ஹைதராபாத்லேருந்து நான் கொண்டுன்னு வரேன். ஹைதராபாத்தில் தான் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. தனியால் கொண்டுகிட்டு வரேன், முடியல என்னால். ரஜினி ஒரு தொகையை கொடுத்து அனுப்புகிறாரு. அதை தாண்டி யாருக்கிட்டையும் போய் என்னால் பிச்சை கேட்க முடியல. ஆனால் என் வீட்டு சாப்பிட்டவர்கள், என் வீட்டில் உரிமையாக இருந்தவர்கள், என் கணவர் வில்லியம்ஸ்னு கூப்பிட்டவங்க எல்லாரும் இதுக்கப்புறம் ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. லேண்ட்லைனை தூக்கி கீழே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தர் தான் மோகன்லால். இது கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குல்ல சார்? மோகன்லால் மாதிரி நமக்கு ஒரு பெரிய பிம்பம் இருக்குது, பெரிய மனிதராக இருக்கார். இப்போ லேண்ட்லைனை தூக்கி கீழே வைக்கிற அளவுக்கு ஒரு மனிதர் மாறுறாரு அப்படின்னா என்ன அவங்க 2 பேரும் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் சினிமாக்காரங்களுடைய இது தானுங்க உதவி கேட்டு விட போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நீங்கள் இங்கே எவ்வளோ கோடியில் சம்பாரித்தாலும் அதில் ஒரு சிலருக்கு தான் அந்த செய்யக்கூடிய மனசுன்னு ஒன்று இருக்கும். ஒரு நடிகர் காரில் போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது அவருடைய டிரைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுங்களா, நீங்கள் ரோட்டை பார்த்து தான் ஓட்டணும், நீங்கள் ஐயா கிட்ட திரும்பி எதுவும் பேசக்கூடாது. நடிகருடைய மனைவி கிட்ட உத்தரவு, திரும்பிக்கிறையும் அவர்கிட்ட பேசக்கூடாது. அவராக எது பதில் சொன்னார்னா அவ்வளோதான் பதில் சொல்லணும் அப்படின்னு அந்த கார் போய்கிட்டே இருக்குது. இவர் அந்த டிரைவருக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப இதுவாக வராரு. போனோடனே அப்படி ஓட்டிக்கினே மெதுவாக பேசுகிறாரு. ஐயா அப்படின்றாரு. என்ன சொல்லு அப்படின்னு. அதுமாரி குழந்தை ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறோம், ஒரு 25,000 ரூபா தேவைப்படுதுங்க. என் அம்மாக்கிட்ட கேட்டேன், பதிலே சொல்ல. நீங்கள் அம்மாக்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க ஐயா, நீங்கள் ஏதாவது இருந்தால். அப்படியா, சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் இறங்க வேண்டிய இடத்துக்கு இறங்கியாச்சு. அடுத்த நிமிஷம் மாற்று டிரைவர் ஒருத்தர் வராரு. இப்போ செல்ஃபோன் இல்லாத காலகட்டத்தில் வந்தவுடனே சாவி கொடுன்றார் இவர்கிட்ட. இவருக்கு அதிர்ச்சி ஆகிடுது. எதுக்கு சாவின்றார். அம்மா சாவி வாங்கிக்கின்னு வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாரு. நான் தான் இனிமேல் ஐயாவை கூட்டு போகணுன்னு பதட்டமாக அழ ஆரம்பிக்கிறாரு. அழ ஆரம்பிச்சு பக்கத்தில் இருந்த லேண்ட்லைனில் பிசிஓவில் போய் ₹1 காயின் போட்டு பேசும்பொழுது அங்கேருந்து வர பதில் நான் உனக்கு சொன்னது என்ன
நீ வந்து நேராக வண்டியை பார்த்து ஓட்டணும், திரும்பி பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். நீ எப்படி அவர்கிட்ட கேட்கலாம்? அவர் வந்து தவறாக ஒன்றும் சொல்லலை. நம்ம டிரைவர்ஸு நம்ம வேலைக்காரங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஒரு 25,000 கொடுத்தா என்ன இருக்குது, ஏன் கொடுக்கல அப்படின்ட்டு வந்து இதுவாக கட்டுறது. இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஈகோ, நான் சொன்னதை அந்த டிரைவர் வந்து செய்யாமல் விட்டாருன்னு நிர்கதியாக வந்து அனுப்பிச்சி விட்டுரு. அவங்களுக்கு 25,000 ஒரு காசே கிடையாது. அவங்கக்கிட்ட வந்து உழைக்கிற ஒரு உழைப்பாளி. அவன் யாரும் ரோட்டில் போகிறவங்க கேட்கல, சம்மந்தம் இல்லாத யாரும் கேட்கல, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறோம். இதுதான் இயல்பான ஒரு மனசு. இல்லை சார், ஆச்சரியமாக இருக்குது சார். இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் சினிமாவுக்குள்ளே இருக்காங்களா? அது நிறைய இருக்காங்க. சினிமாவில் உள்ளவர்கள் பெருமை, நான் எல்லாரையும் சொல்லலை, நிறைய. அதுக்காக ஒட்டுமொத்தமாக சினிமாவில் இருக்கிறவங்களாம் ஒதுக்கிட முடியாது. ஏன்னா வலது கை செய்கிறது இடது கை தெரியாத ஆர்டிஸ்ட்லாம் கூட இருக்காங்க. தான் வந்து என்ன ஏதாவது வந்து செய்கிறத தயவுசெய்து எங்கேயும் வெளியிலேயே சொல்லிடாதீங்கன்னு சொல்லி பெருமளவில் செஞ்சவங்களாம் உண்டு. பத்திரிகையாளர்களுக்கு செய்தவர்கள்லாம் உண்டு. தன்னுடைய லைட்மேனுக்கு வந்து ஒரு திருமணத்துக்கு ஒரு லைட்மேனுக்கு வந்து கமலஹாசன் வாசலில் ஒருத்தர் நிற்கிறாரு. இன்னொன்று எல்லாம் சொல்ல கமல் வெளியே வராரு. வெளியே வந்தோடனே என்னங்கன்னு கேட்குறாரு. வெளியே வந்தோடனே பத்திரிக்கை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு. அது கொடுத்துட்டு போகலான்னு வரும்போது உதவின்னு தானே அர்த்தம். கமலஹாசன் தேடி அவர் லைட்மேன் கமல்னா வந்து அது வரவா போகிறாரு. அது யாராக இருந்தாலும் புரிஞ்சுப்பாங்கல்ல. அவர் கொஞ்சம் இதுவாகுது வந்து ரைட்டு, உங்களுக்கு எனக்குமான இது வந்து அந்த ஸ்டுடியோவோடு முடிஞ்சு போச்சு. பட் இதுக்கப்புறம் வந்து உதவி கேட்குறீங்க, நீங்கள் வந்து இதுவாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் தயங்குறாரு. அவர் ஒரு முறை தயங்கி இல்லைங்க சார் அப்படின்றாரு. வந்து இருந்தாலும் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு மேனேஜர் கூப்பிட்டு இவருக்கு அனுப்புனா ஒரு 30,000 செக்கு போட்டு கொடுக்குறேன். அது ஒரு மனசு. அது சார் அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்காங்க. மறைமுகமாக செய்கிறவங்களும் இருக்காங்க. இல்லைன்னா அரகண்டான ஆட்களும் உண்டு. உனக்கு செய்யவே மாட்டேன், நீ யாராக இருந்தாலும் சரி வெளியே போடான்ற அளவுக்கு உண்டு. ஒரு நபருக்கு வந்து வரவழைச்சு ஒரு கவரில் காசை போட்டு ஏதோ ஒரு உதவிக்கு இதை இங்கே பிரிக்காதீங்க, வீட்டில் போய் பிரிங்கன்னு சொல்லி நடுவழியில் பிரித்த பாருங்க 2 100 நோட்டு வச்சவங்களும் உண்டு. அதுலேயும் ஒன்று ஓட்டையாக இருந்திருக்கும். இதெல்லாம் உண்டு வந்து. அதனால் வந்து இவர்கள் எல்லாம் வானவில் நீங்கள் வந்து தூரம் இருந்து ரசிக்கலாமா, கிட்ட போயிட முடியாது வந்து. அது அதுக்காக எல்லாருமே வானவில்னு நான் சொல்லிடல. வந்து அதுலேயும் நல்லவர்கள் இருக்கார்கள், மிக நல்லவர்கள் இருக்கார்கள். சிறப்பு சார், சிறப்பு. வானவில்னு சொன்னோன்னே எல்லாரும் பதவி போய் வானவிலா அப்படின்ட்டு இருக்கட்டும். ஆனால் அது பொதுவாக வந்துட்டு இந்த நடிகர்களுடைய நிலையை பேசும்போது இப்போ மோகன்லாலை பற்றி நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, மலையாள நடிகர்களையும் தமிழ் நடிகர்களையும் ஒப்பிட்டு பேசுவாங்க. நம்ம தமிழ் நடிகர்கள் என்ன சிக்கல் என்ன பிரச்சனை இருந்தாலும் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க கட்டி பிடிச்சிப்பாங்க, முத்தம் கொடுத்தாலும் சரி பரவாயில்ல கொடுத்துட்டு போடுன்னு சொல்லியே விட்டுருவாங்க. ஆனால் இப்படியே நீங்கள் மலையாளத்தில் போனீங்கன்னு வைங்களேன், அடித்த ஆட்கள்லாம் உண்டு. மம்முட்டியாக இருக்கட்டும், மோகன்லாலாக இருக்கட்டும், ஒரு சில இடங்களில் வந்துட்டு டக்குன்னு மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி ரசிகர்கள் வந்து கட்டி பிடிச்சிடுவாங்க. இல்லை கண்ணத்துக்கிட்ட முத்தம்னு பலார்னு அரைஞ்ச ஆட்கள் சம்பவம்லாம் உண்டு. இல்லை அவங்களுடைய மூர்க்கத்தன்மை தான் இப்படிலாம் நடந்துக்க வைக்கிதோ? இல்லை மேபி இருக்கலாம். வந்து அவங்க என்ன கேட்டால் சொல்லுவாங்க, நீங்கள் சினிமாவை பாருங்கள், எங்களை ஏன் கடவுளாக பார்க்குறீங்க அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. இன்றைக்கி மலையாள சினிமாவே வேறு மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் மம்முட்டி, மோகன்லால், அப்புறம் துல்கர் சல்மான், பகத் பாசிலை தாண்டி இன்றைக்கி விஜய் போய் உள்ள திருவண்ணாமலத்தில் இறங்கும்போது திருவிழா மாதிரி மாறுது. அப்போ ரசனையே மாறிக்கிட்டு அங்கே வந்து விஜய் சேட்டான்னு கொண்டாடுறாங்க. அங்கே வந்து அது அவங்க சொல்கிற பதிலாக இருக்கும். நீங்கள் மம்முட்டி தாண்டி மோகன்லால்ன்ற ஒரு விஷயத்துக்கு வரும்பொழுது இங்கே இன்னொரு விஷயம், மோகன்லாலை ஏறக்குறைய அந்த மலையாள சினிமா வில்லனாக தான் பார்க்கிறது. இங்கே பாவனா திலீப் விவகாரம் ஆச்சு இல்லைங்களா, திலீப்பை காப்பாற்றுவதற்காக சில நடிகர்கள்லாம் உள்ளே இறங்கினதா ஒரு தகவல். அது முக்கியமான அப்புறம் முன்ன நின்றவர் வந்து மோகன்லால்னு அப்போ இருந்த நடிகைகள் எப்போவும் இருக்காங்க. வந்து எரிச்சலான சம்பவங்கள்லாம் உண்டு. ஆனால் தான் அவங்க வந்து நடிகைகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கினாங்க. பார்த்தீங்களா, 2 விதத்துக்கு அவங்க வந்து அந்த ஒரு அமைப்பு, ஒரு சங்கமாக உருவாக்குனாங்க. ஒன்று என்ன, நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நடிகைகளுக்கு பாதுகாப்பு சங்கத்தை ஒன்று உருவாக்குனாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, மோகன்லால் மாதிரி ஆட்கள் போய் இதுக்கு போய் முன்னிருந்து காப்பாற்றலாமா, வெட்ட வெளிச்சமாக ஊருக்கே உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து பாவனா விவகாரத்தில். மம்முட்டிலாம் எனக்கு வேணாங்க, அது தப்பு, அது தர்மம் கிடையாது, அது வந்து ஒரு பெண்ணோட பாவம், அது எதுவுமே வேணாம் அப்படின்னு ஒதுங்கிட்டார். நீங்கள் ஒரு கவர்ச்சி நடிகை பேரை சொல்ல விரும்பல, அந்த கவர்ச்சி நடிகையுடைய படங்கள் கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்கும்போது அந்த கவர்ச்சி நடிகையை ஃபீல்டில் விட்டு வெளியே ஏற்றணும்ட்டு வந்து மம்முட்டியோட பேர் தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. அதில் நிறைய பங்கு மோகன்லாலுக்கு உண்டுன்ற எனக்கு ஒரு மலையாள நண்பர் சொன்னது. அது சில பேர் வந்து இந்த கிள்ளி விட்டு நைஸாக போய் ஒதுங்கிடுவாங்கல்ல, தொட்டில் ஆடுறவங்க மேலே பழி வந்துடும். அங்கேருந்து வரவங்கள என்ன இந்த நாய் தான் கிள்ளி விட்டு இதுதான் ஆட்டுதுன்னு நினைப்பாங்க. வந்து இந்த மாதிரி கேரக்டர் கிள்ளி விட்டு போய் ஒளிஞ்சிக்கிற கேரக்டர் கிள்னது வந்துட்டு மோகன்லால், ஆடி விட்டது மம்முட்டி.
இந்த மாதிரி அப்போ தான் இந்த நடிகைகள்லாம் சேர்ந்து ஒரு பாதுகாப்பு சங்கத்தை உருவாக்குறாங்க. அது 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து பாவனா விவகாரத்தில் திலீப்புக்கு ஆதரவாக மோகன்லால் உட்பட சில நடிகர்கள் முன்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறது, கடுமையான எதிர்ப்பு. இன்னொன்று என்னன்னா, நடிகைகளுக்கு வந்து பொதுவெளியில் மலையாளத்தில் பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு விஷயம் வந்தது. நீங்கள் 2 நடிகை பேர் மறந்துட்டு நம்ம சேனல் கூட நான் பேசியிருந்தேன். ஒரு மால் திறக்கிறதுக்கு திறப்பு விழாவுக்கு போயிருப்பாங்க. சானியா ஐயப்பன் நினைக்கிறேன். சானியா ஐயப்பன் எங்கேருந்தா கூட்டம் வந்து தொடக்கூடாத இடத்தெல்லாம் தொட்டிருப்பாங்க. வந்து இது என்ன வந்து ஒரு படித்த மாநிலமாக, அது இந்தியாவிலே படித்தவர்கள் அதிகம் உள்ள மாநிலம். வந்து இது இவ்வளோ கேவலமாக இல்லையான்ட்டு ரேவதி உட்பட சோபனா உட்பட அத்தனை பேரும் கொந்தளிச்சாங்க. நீங்கள் தமிழில் இருந்து அவங்களாம் சேர்ந்து உருவாக்குனது தான் அந்த சங்கம். இப்போ இந்த அம்மா நடிகர் சங்கம், அங்கே இருக்கிற நடிகர் சங்கத்துக்கு பேர் அம்மா, அதனுடைய தேர்தல் வரப்போது மோகன்லால்லாம் அதுக்கு ரிசைன் பண்ணியாச்சு. அதனால் நிற்கவும் மாட்டேன்ட்டார். வந்து அவ்வளோ கடுமையான எதிர்ப்பு. இப்போ இந்த சாந்தி வில்லியம்ஸ் சொல்லும் பொழுது, இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் சாந்தி வில்லியம்ஸோட மனசில் எவ்வளோ இருக்குது. அவங்க சொல்கிறதுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு தான் இருக்கலாம் பொழுது. இத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அதில் வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது, உள்குத்தும் கிடையாது, அதில் ஜோடனும் கிடையாது, மிகைப்படுத்தி எதுவும் சொல்லலை. நூல் பிடிச்ச மாதிரி இது தாங்க நடந்தது வந்து அப்படின்னா, அப்போ அவங்க மனசில் எவ்வளோ இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளோ உரிமையாக வந்து அவன் நட்டு யாராவது சாப்பிட்டதை தவிர்த்து வில்லியம்ஸுக்கும் மோகன்லாலுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு நட்பு இருந்திருக்கும். ஒருவேளை வில்லியம்ஸை வந்து மோகன்லாலுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருப்பாங்க, இவங்க எவ்வளோ உதவி பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வளர்ந்த பிறகு தூக்கி எறிஞ்சு போயிட்டே இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு துரோகமான ஒரு விஷயம். அது எல்லா சினிமாலும் நடக்குது. நிச்சயமாக பெரிய துரோகம் தான் சார். அதுவும் ஒருத்தர் ஒரு பீக்கில் இருக்கும்போது அவரை நம்ம வந்துட்டு பயன்படுத்திக்கிறோம், அவரோட வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சு நன்மை அடைகிறோம் போது கீழே விழும்போது தூக்கி விடுறதும் நம்மளுடைய கடமை தானே. அதை செய்ய மாட்டாங்களே சார். நிச்சயமாக வந்து நீங்கள் இன்னொரு சம்பவம் கூட சொல்லலாம். வந்து இது மாதிரி தான். நீங்கள் மோகன்லால் வந்து ஒரு விழாவுக்கு போகும்பொழுது ஒருத்தன் வந்து தெரியாதனமாக தோலில் கை போட்டுக்கிறான். ஒரு ரசிகன் வந்து தோலில், அதனால் கோவத்தை வெளிப்படுத்தாமல் அவனை அப்படி ஒரு முறை மறைச்சிட்டு அதுக்கப்புறம் தனியாக கூட்டு போய் வெளுன்னு வெளுத்த சம்பவம்லாம் உண்டு. வெளுத்த சம்பவம் உண்டும். அடி வாங்கின ஆள் வந்து அழுது கண்ணீர் இதுவாகி அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியிலே தெரிய ஆரம்பித்து மம்முட்டி உட்பட மற்ற ஆட்கள்லாம் வந்து இங்கே ஜெயிலர் படத்தில் நடித்தார் விநாயகன், அவரே வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாராம். அவர் வந்து நிஜத்தில் போல்டாக பேசக்கூடிய ஒரு நபர். வந்து போல்டானா அவர் வந்து படத்துலையும் இல்லை நிஜத்துலையும் இல்லை, அப்படியாப்பட்டவரே கொந்தளிச்சு எங்கள் ரசிகனை வச்சு தானே நம்ம பழப்பு. நீங்கள் வந்து ரசிகன் படம் பார்க்கலாம், உங்களுக்கு எப்படிங்க? நீங்கள் ரசிகனை வச்சு தானே உங்களுக்கு வந்து கடவுளா, அப்புறம் வந்து ஒரு வேற்று கிரகவாசியா, உங்களை வந்து ஒரு அவதார புருஷனா அவன் நம்புறதுனால தான் நீங்கள் வரீங்க. நீங்கள் வந்து கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறான், கற்பூரம் காட்டுறான், சரவரி வெடிக்கிறான், உங்கள் ஷோவுக்கு வந்து 2000 ரூபாயிலேருந்து 5000 பேருக்கும் டிக்கெட் கொடுத்து பார்க்குறான். இந்த காசு தானே உங்கள் செக்கில் அடுத்தடுத்த ஜீரோக்களை ஏற்றிக்கிட்டே போகிறீங்க நீங்கள். இல்லைன்னா எப்படி? அதை வந்து மோகன்லாலுடைய இன்னொரு முகம் ரொம்ப இதுவான முகம். அப்படி நீங்கள் இது ஜில்லா படத்தில் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார், நான் எனக்கு பெரிய நடிக்கணும்லாம் ஒரு இது கிடையாது, எனக்கு வந்து விஜய் இந்த கேரக்டரில் நடிக்கணும்னு என்னை வந்து நேரில் கூப்பிட்டதுனால தான் நடிக்க வந்தேன்னு. ஆக்சுவலாக என்னென்னா, இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த டைரக்டர் வந்து கதை சொன்ன பிறகு எனக்கு கதை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தார் மோகன்லால். அதனுடைய நோக்கம் என்னென்னா, விஜய் வந்து இங்கே எனக்கு வந்து நேரில் வந்து கூப்பிடணும். அப்படி அந்த ஈகோயிஸ்ட் விஜயே போய் கூப்பிட்ருக்காரு. விஜய் கூப்பிட்டு, சார் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இறங்கி வந்தாப்புல. பொதுவான மலையாள நடிகர்களே ரொம்ப ஈகோஸ்டிக்காக இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குல்ல சார். அது யாராக வேணா இருக்கட்டும், ரொம்ப ஈகோவாக இருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. நம்ம நடிகர்கள் மேலே 1000 விமர்சனம் இருந்தால் கூட ரசிகர்கள் அப்படின்னா நம்ம ஆளுங்க அப்படியே கீழே ஃப்ளாட் ஆகிடுவாங்கன்றதுல அந்த ஒரு பார்வையும் இருக்குல்ல. ஆமாம், உண்மையிலே நீங்கள் வந்து அவங்க வந்து ரசிகர்னு ஒரு கட்டத்தில் வந்து முதல்ல மதிக்காமல் தான் இருந்தாங்க. நான் சொல்கிறேன், 1997 மலையாள ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நான் கொச்சின் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சாயா கடையில் ஒரு 3 பெரிய ஹீரோக்கள், மோகன்லால், மம்முட்டி, அப்புறம் இன்னொருத்தர் பேர் மறந்துட்டேன், அவர் உட்பட டீ குடித்தாங்க. சர்வசாதாரணமாக அவர்கள் வந்து கடந்து போயிட்டே இருந்தாங்க ரசிகர்கள். அந்த மலையாள ஃபிலிம் ஃபெஸ்டிவல் விழாவுக்கு வந்திருந்தவர்கள் இவங்களும் அதை பற்றி இது எங்கே இடத்துல வந்து மலையாள சினிமா மாறுச்சுன்னு தெரில. இப்போ வந்து அவங்க தமிழ் சினிமாவை தாண்டி கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது, சரவெடி வெடிக்கிறது, கொண்டாடுறதெல்லாம் வேறு மாதிரியான ஒரு இதாக இப்போ அவர்கள் கமர்ஷியல் தளத்துக்குள்ளே வந்தாச்சு. ரசிகர்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்த இது மாறிடுச்சு. வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே வந்து ரசிகர்கள் வந்து நீங்கள் 1000 தான் சொன்னால் கூட சரி, அவங்க முன்னாடி சரண்டர் ஆகிவிடும். ஏன்னா இங்கே வந்து உண்மை தெரியுது. எப்பா நீ வந்து ஒரு 190 ரூபாய் 170 ரூபாய் கொடுத்து படம் பார்க்கலன்னா நான் கிடையாது, அதுதான் யதார்த்தம். ஃபஸ்ட் ஷோவில் நீ தூக்கி போட்டினா நான் அவுட்டு, நீ கொண்டாடணுன்னா நான் வந்து இட்டு அப்படின்ற நிலைமையை புரிஞ்சவங்க. இங்கன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் தெலுங்குலேயும் அதே தான்.
ஒரு பெரிய ஒரு ஹீரோவுக்கு எருமாட்டை வெட்டுக்கிறான் வந்து தலையில் இதில் வந்து முதல் நாள் ஷோவுக்கு அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய விதமான வெறியனாக இருப்பான். அதே சமயம் அந்த ஹீரோ வந்து தன்னை மடிக்கலை, தனக்கு பிடிக்கல அப்படின்னா தூக்கி போட்டு அவனே வெட்டி விட்டு போயிட்டே இருப்பான், போடா அப்படின்னு. ஆனால் எந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்னா நீங்கள் வந்து அந்த ரசிகர்கள் வந்து துச்சமாக பார்க்குறது, கேட்டால் நாங்கள் யதார்த்த சினிமாவை வந்து இது பண்ணுறோம், நாங்கள் யதார்த்தவாதி, உண்மையிலே யதார்த்தவாதி தான். இதை பொதுவாகவே வந்து நீங்கள் இப்போ இருக்கிற இந்த இளைய தலைமுறைகள் பார்த்திங்கன்னா துல்கர் சல்மான் ஆகட்டும், பகத் பாசில் மாதிரியான ரொம்ப யதார்த்தமாக பேசுகிற ஒரு விஷயம்லாம் வந்து அதெல்லாம் ஓகே. ஆனால் இதை தாண்டி உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கிறது எல்லாரையும் நம்ம சொல்லல. இப்போ வந்து மோகன்லால் நாம் விசாரித்த பார்த்தீங்கன்னா என்னங்க மோகன்லால் இவ்வளோ இதுன்னா இப்படியே போட்ட இது. அதுவும் வந்து இந்த பாவனா விஷயத்துலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயமா அவர் செட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து செல்ஃபி எடுக்க வந்தவங்களை அடித்தது வந்து செட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கிறது. சமீபமாக நீங்கள் பார்த்தீங்களா நிறைய ரீல்ஸு இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா மோகன்லாலுக்குன்னு ஒரு தனி இதுவே உருவாக்குனது. இது என்னென்னா தனக்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. நீங்கள் மம்முட்டி அப்படி பார்க்கவே முடியாது. மம்முட்டி எனக்கு பார்த்தீங்கன்னா சிராஜின்னு ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக அவர் என்னவோ சிராஜின்னு வரும் வந்து நான் கூட பேசியிருந்தேன். வந்து அவர் வந்து ஒரு திருவனந்தபுரத்தில் கைரளி டிவியில் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்கார். கைரளி டிவியோடைய சிஓ யாருன்னா மம்முட்டி. ஓகே. அதில் என்னென்னா அந்த சிராஜ் ஆமாம் அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து திருவனந்தபுரம் மலையாளம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்லாங்கு அதை மிக சரியாக பயன்படுத்தக்கூடியவர். திடீர்னு ஒரு நாள் ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கார், சீவா உங்களை கூப்பிட்றாங்கன்னு உடனே இவருக்கு பதட்டம் ஆகிடுச்சு. சரி சீவான யார், மம்முட்டி தான் வந்திருக்காருன்னு உதறி போய் நிற்கிறானா, உட்கார் அப்படின்றானா. இல்லை உட்கார நீ உட்கார் அப்படின்ட்டு. நீங்கள் நமக்கு திருநெல்வேலி தமிழ், மதுரை தமிழ், மெட்ராஸ் தமிழ்ன்ற மாதிரி அங்கே வந்து கொச்சின், இது வந்து திருவனந்தபுரம், அப்புறம் வந்து பத்தனத்திட்டா, இந்த மாதிரி ஒவ்வொரு மலையாள இதுவும் வந்து கொஞ்சம் இழுத்து பேசுகிறதுல இது பண்ணதில்லை. அந்த திருவனந்தபுரம் ஸ்லாங் இதில் என்ன கொஞ்சம் தமிழ் கலந்து வரும்னு நினைக்கிறேன். அவர் பேசுன்றாராம் வந்து. சரி ஏதாவது பேசணும், அவர் பேசி காமிக்கிறார். இவர் காமிச்ச பிறகு ஓகே நான் உன்னை கூப்பிடுவேன், நீ வந்து ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே பொள்ளாச்சி, தமிழ்நாட்டில் இருக்க பொள்ளாச்சிக்கு வந்தாகணும் அப்படின்னு. இவர் என்ன நினச்சிறாரு, மம்முட்டி கூட நம்ம நடிக்கிறோம், பெரிய ஜாக்பாட் நமக்கு அடிச்சிருச்சுன்னு சொல்லி பயங்கரமாக போய் வீட்டில் எல்லாருக்கும் போய் சொல்லிடுறாரு, இது பண்ணுறாரு. போனால் அங்கே பொள்ளாச்சிக்கு ஒரு போகிறாரு. அநேகமாக அது வந்து நானும் மதுரைக்காரன் தாண்டா ஏதோ ஒரு டைட்டில் ஒன்று வரும், மம்முட்டி நடித்த ஒரு படம். அந்த படத்தில் போய் இறங்கி இது பண்ணோடனே அவர் என்ன பண்ணுறாங்களா, டைலாக் ரைட்டர் வந்து பேப்பரை கொண்டு வந்து மம்முட்டி அந்த படத்தில் வந்து திருவனந்தபுரம் ஸ்லாங் பேசக்கூடிய ஒரு கேரக்டர் மம்முட்டி, இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுங்கன்றாங்க. என்னடா அது கரெக்ஷன் பண்ணுறது தான் நம்மளை கூப்பிட்ருக்காங்கன்ட்டு கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும்பொழுது ஒரு இடத்துல வந்து அவர் பேசும்பொழுது ஒரு டைலாக் வந்து மிஸ் ஆகிடுது. அதாவது இவர் இந்த சிராஜ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஆனால் யூனிட்டே கைத்தட்டி கேரவனுக்குள்ளே போய் உட்காந்த பிறகு மம்முட்டிக்கிட்ட போய் சொல்கிறாராம், சார் அந்த ஸ்லாங் நீங்கள் அப்படி பேசக்கூடாது, எக்ஸ்ட்ரா 2 டைலாக்கை நீங்கள் போடணும் அப்படி முறைக்கிறாராம். நீங்கள் வந்து அப்படி பேசி பாருங்கள், என் மேலே தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு. சரி ஓகே, நம்ம ஈகோலாம் இங்கே இந்த இடத்துல பார்க்கக்கூடாது, ஒருத்தர் நம்ம கூட்டின்னு வந்ததுக்காகன்ட்டு அவரை வந்து மறுபடியும் போய் அதை ரீடேக் எடுக்கிறாங்க. இவர் சொன்னதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த டைரக்டர் ஒத்துக்கலை. சார் இதுவே கரெக்டாக இருக்குது, அவன் கேட்குறான், நல்லா இருக்குதுயா, நீ எடிட்டிங்கில் 2ல் எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை வச்சுக்க அப்படின்றார். ஆனால் இந்த இவர் சொன்னார் இல்லைங்களா, அந்த ஒரு டைலாக்காகவே அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த மாற்றி பேசின டைலாக் அடுத்த படத்தில் அவரை நடிகராக்குறார் மம்முட்டி. அடுத்த படத்தில் அவர் சொல்கிறார் வந்து அடுத்த இதில் இது பண்ணும்போது, சார் எங்கள் ஊர் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன், உங்கள் படத்தில் என்னை நடிக்க தான் கூப்பிட்றீங்கன்னு நினச்சிட்டு எங்கள் சிஓ கூப்பிட்ருக்காருன்னு ஒன்று சிரிச்சிட்டார். இதில் போய் என்ன இருக்குது, நடிகை யார் வேணாலும் ஆகலையா, நீ அடுத்த படத்தில் என்னோட நடின்னு. இன்றைக்கி அவரும் ஒரு காமெடியன், அவர் குணச்சித்திர நடி. இந்த குணம் வந்து நீங்கள் மோகன்லால் கிட்டே எதிர்பார்க்க முடியாது, அவ்வளோ ஆக்டிடியூட் அவர். சிறப்பு சார், ரொம்ப நன்றி சார். வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand.